பொடுகு வந்து தலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல்ப்ல வரக்கூடிய ட்ரைனஸ் செகண்டரியா அதுல கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகவும் செஞ்சிடும். அந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு காரணம் உடலினுடைய சூடு அதிகமாக, பித்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த சூடு அதிகமா இருக்கும் போது தான் பொடுகு வரும். யார் அடிக்கடி தலைக்கு குளிக்கலையோ அவங்களுக்கு தான் பொடுகு அதிகம் வரும். டேண்ட்ரஃபை போக்குறதுக்கு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா நான் என்ன பண்ணுவேன்னு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இயற்கை முறையில ஹெல்த்தி ஆகுறது எப்படின்னு கத்துக்கணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் வந்துருச்சுன்னா தலையில தேங்காய் எண்ணெயை நல்லா தேய்ச்சு 30 நிமிடங்கள் ஊற வச்சுட்டு அருவி இல்ல பம்ப் செட்ல போய் நல்ல ஒரு குளியல போட்டுருவேன். இது ரெண்டுக்கும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா வீட்லயே ஹேண்ட் ஃபிளஷை மேக்சிமம் ஃபோர்ஸ்ல வச்சு உச்சந்தலைய சொரண்டாம நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். தண்ணி விழுகிற ஃபோர்ஸுக்கு எண்ணெயில ஊறி இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாமே தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும். அடுத்து பொடுகு ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு தினமும் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி 15 இருந்து 20 நிமிடங்கள் கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி ஸ்கேல்பை ஊற விட்டு குளிப்பேன். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலையை நல்லா துவட்டிட்டு முடி மறுபடியும் வறண்டு போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஆனா ஸ்கேல்ப்ல படாம முடியில மட்டும் தேய்ச்சிக்கிடுவேன். அடுத்ததா தூசி படாமையும் வேர்வை ரொம்ப நேரம் தலையில தங்காமையும் பாத்துக்கிடுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில போகும்போது ரொம்ப வேர்த்துருச்சு இல்ல தூசி பட்டுருச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே சீயக்காய், அரப்பு, வெந்தயம், செம்பருத்தி, பூவந்திக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பொடியை நல்லா தேய்ச்சு தலையை அலசிடுவேன். இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ற இயற்கையான ஷாம்பு. மாடரேட்டா தான் பொடுகு இருக்குன்னா காஸ்ட்லியான ஷாம்பு, பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ல உங்க காசை செலவு பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஒரு 2 இல்ல 3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எஃபெக்டிவா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமானது மருத்துவர் சிவராமன் சொன்ன மாதிரி உங்க பித்தம் அதிகமாகாம பாத்துக்கோங்க.